கருத்து கணிப்பு. திமுக ஜெயிக்குங்கிறான். விஷயமே புரியாதவன். விஷயம் புரிஞ்சவன் அதிமுக ஜெயிக்குங்கிறான். நடுவுல ஒருத்தன் பார்த்தான். என்ன இவன் அதிமுக, திமுகங்கிறான். நம்ம ஏதாவது வித்தியாசமா சொல்லுவோம். அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஜெயிப்பார் அப்படின்ட்டான். அவன் பேரு மை இந்தியா ஆக்சிஸ். அத பார்த்து இன்னொருத்தன் என்னது குடேஷ் சாணக்கியா அவனும் அந்த மாதிரி ஓதிட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, கருத்து கணிப்பெல்லாம் விட்டுட்டாங்க, கட்சியெல்லாம் விட்டுட்டாங்க. இவன் எப்படி இந்த கருத்த கணித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஊடகமா அதுவும் வட இந்தியாவுக்குலாம் வேற வேலை இல்லாம காலைல நைட் வரைக்கும் எனக்கெல்லாம் ஒரு 10 வாட்டி கூப்பிட்டாங்க. இதே தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா எங்களுக்கு ஒண்ணும் புரியல. இதே மாதிரி தான் அங்க நம்ம டோப்பா இருக்காங்க. டோப்பாவுக்கு ஒண்ணும் புரியல. டோப்பா வந்து வேலையே பண்ணது கிடையாது வாழ்க்கையில. 5 வருஷமா தேய்ச்சிட்டு வீடியோ போட்டு ஊரை ஏமாத்துனதுதான். அந்த டோப்பா ரொம்ப டென்ஷன்ல ஏதோ ஜெயிப்பாங்கன்னு சொல்லி வச்சிருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப டென்ஷன்ல என்ன இந்த மாதிரி ஆயிப்போச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சோமே எங்க என்ன வேலை செஞ்சீங்க? ரோடோட போய் டீ குடிச்சிட்டு வீடியோ போட்டாரு. அப்ப போய் எவனா வருவான் வீடியோ இல்லைன்னா தட்டி விட்டுறது இல்ல விரட்டி விட்டுறது வீடியோ இருந்தா கட்டி பிடிச்சி முத்த கொடுக்குறது இதான் பண்ணிட்டு இருந்தாரு. அது விடுங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்தா விஜயே ஒரே டென்ஷன்ல என்னய்யா இப்படி ஆகி போச்சு. ஏன் நம்ம ஏதோ வந்து ஆரோக்கிய சாமி இருக்கான், இந்த பக்கம் ஆதவர்ஜினா இருக்கான், அந்த பக்கம் ஃபீலிக்ஸ் ஜெரால்ட் இருக்காரு. இவங்க 3 பேரையும் வட்டி ஜெப கூட்டம் தான் நடத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசியில் நம்ம ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு அவருக்கே ஒண்ணும் புரியல. எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க வாங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால உசாரா எல்லாம் ஜெயிச்சோன்னு இங்க வந்திருக்க பணையம் இருக்கு அப்படின்னு இருக்காரு. எல்லாம் போக எடப்பாடியார் தான். அவருக்கு ரோடோடா போயிட்டு 234 தொகுதிகளையும் போயிட்டு கேம்பெயின் பண்ணவருக்கு இதெல்லாம் வந்து ஜுஜுப்பி. அவர் நம்ம ஜெயிக்க வேலையை முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம தான் இவங்க அழைத்த எல்லாத்தையும் விட ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு அவர் தெம்பா உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் வந்து சவுக்கு சங்கர் அடிக்கடி சொல்லிட்டு போவாரு. தமிழக சமுதாயம் அறிவார்ந்த சமுதாயம் அவ்வளவு ஈஸியா எல்லாம் மசிஞ்சிடாது. திரும்ப திமுகவுக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ சொல்லிட்டு இருப்பாரு. அது உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே அரசியல் புரிஞ்சவன் யோசிப்பான். விஜய்க்கு என்ன அனுபவம் இல்ல. என்ன அவர் ஆட்சி செய்யறதுக்கு அமைச்சர்களே கிடையாது. எதை வச்சு பண்ணுவாருன்னு 4 வாட்டி யோசிச்சுட்டு தான் போடுவாங்க. சோ திமுக இல்லைன்னா அதிமுக தான். இந்த தடவை அதிமுக தான். கவலையே படாதீங்க.